வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. அண்மையில் வெளியிடப்பட்ட உலக சைபர் கிரைம் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் கே 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் கே 10. அண்மையில் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழுவின் உலக சைபர் கிரைம் இண்டெக்ஸ் ஆய்வின்படி உலகளவில் சைபர் குற்றங்களில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. உலகில் சுமார் 100 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் முதலிடத்தில் ரஷ்யாவும், உக்ரைன், சீனா, அமெரிக்கா, நைஜீரியா, ருமேனியா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ லீ கிறிஸ்டினா, ஆப்ஷன் பி கேத்ரின் ரசெல், ஆப்ஷன் சி கிறிஸ்டலினா ஜார்ஜிவா, ஆப்ஷன் டி டெட்ராஸ் அடனோம். சரியான பதில் ஆப்ஷன் சி கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக இயக்குநராக கிறிஸ்டியனா ஜார்ஜிவா நியமிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து 2வது முறையாக இயக்குநராகியுள்ள கிறிஸ்டலினா அக்டோபர் 1 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார். 2வது கேள்வி. எந்த மாநிலம் அதிகபட்சமாக மரங்களை இழந்துள்ளது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி அருணாச்சல். சரியான பதில் ஆப்ஷன் பி அசாம். உலகளாவிய காடுகள் கண்காணிப்பு திட்டத்தின் தரவுகளின்படி 2000 ஆண்டில் இருந்து இந்தியா 2.33 மில்லியன் ஹெக்டேர் மரப்பரப்பை இழந்துள்ளது. அதில் 2001 மற்றும் 2023க்கு இடைப்பட்ட காலத்தில் அசாமில் அதிகபட்சமாக 3,24,000 ஹெக்டேர் மரங்களை இழந்துள்ளது. 3வது கேள்வி. சிடிபி சுரக்ஷா டிஜிட்டல் தளம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் கே விவசாயம், ஆப்ஷன் பி சுகாதாரம், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி விண்வெளி. சரியான பதில் ஆப்ஷன் கே விவசாயம். மத்திய அரசின் சார்பில் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக சிடிபி சுரக்ஷா என்ற டிஜிட்டல் தளம் வெளியிடப்பட்டுள்ளது. இது ரூபி வவுச்சரை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் மானியத்தை உடனடியாக வழங்க அனுமதிக்கும். 4வது கேள்வி. நிதி தொழில்நுட்ப நிதியுதவியில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் கே 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சரியான பதில் ஆப்ஷன் சி 3. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நிதி தொழில்நுட்ப துறைக்காக திரட்டப்பட்ட நிதியின் அடிப்படையில் இந்தியா உலகளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய நிதி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்களுக்கான நிதியுதவி 2024 முதல் காலாண்டில் 59% அதிகரித்து ரூபாய் 55.1 கோடியாக உயர்ந்துள்ளது. 5வது கேள்வி. T20 கிரிக்கெட்டில் 500 சிக்சர்களை அடித்த முதல் இந்திய வீரர் யார்? ஆப்ஷன் கே MS தோனி, ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் சி விராட் கோலி, ஆப்ஷன் டி ஹர்திக் பாண்டியா. சரியான பதில் ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா. வான்கடே மைதானத்தில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற CSK மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ரோஹித் சர்மா 11 பவுண்டரிகள் 5 சிக்சர்களுடன் 105 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் T20 கிரிக்கெட்டில் 500 சிக்சர்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ரோஹித் படைத்துள்ளார். 6வது கேள்வி. மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி கியூபா, ஆப்ஷன் சி நைஜீரியா, ஆப்ஷன் டி பெல்ஜியம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.